தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். அத்தனை கேமரா இருக்கு. ஏன் தெரியுமா? தலைப்பு செய்திகளை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களே, நடமாடும் நற்றமிழ் நயாகரா அண்ணன் நாஞ்சில் சம்பத் பரப்புரை செயலாளர் அவர்களே, ஒரு பல்கலைக்கழகம் போல எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய மதிப்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி அவர்களே, தம்பி அருமை தம்பி மாநில செய்தி தொடர்பாளர் அமலன் அவர்களே, இந்த மண்ணை வெற்றி கழக கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிற புன்னகை மன்னன் ஆஹா கழக மாவட்ட செயலாளர் சுரா வேலு அவர்களே, ஏதாவது நகைக்கடை விளம்பரத்தில் நடிக்கணும்னா அண்ணா கரெக்டா இருப்பார். அதே போல 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நடமாடியது களமாடியது. அந்த சிங்கத்தினுடைய நீட்சியாக கல்வியாளராக இருந்தவர் இந்த களத்தில் கள பணியாளராக மாற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு நண்பர் மரிய வில்சன் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி எல்லாரும் பெரிய சொன்னதா எடுத்துக்கங்க. வடசனை ராமகிருஷ்ணன் அவர்களே, ஆஹா சொன்னோட சேவிங் பண்ணிட்டார், இப்பதான்ப்பா அழகா இருக்காரு. இதான் டிவிக்கு முதல்ல மன்னிப்பு, சாரி, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு 3 கூட்டம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஓடி எல்லாம் வரல, நான் இருக்கணும் வானான்ட்டு இந்த கூட்டத்துக்கு இன்விடேஷனே இல்ல, அழைப்பே இல்ல. இருந்தாலும் தூக்கி அவருடைய பைக்ல வச்சு மின்னல் வேகத்துல கூட்டு வந்தது என்னுடைய தம்பி லயலாமணி தான். இதான் டிவிக்கு எல்லாம் அண்ணன் பேசிட்டாரு. அவர் பேசுனதெல்லாம் மீடியாக்காரங்க எல்லாம் அவ்வளவு ஆர்வமா எடுத்து போடுறாங்க. ஏன்னா இதை வச்சுதான் இன்னைக்கு நைட்டு நிறைய பேரு தூக்கம் காலி. ஆர்கே நகர்ல போச்சு. இன்னைக்கு ஜானபினேஸ்வர் எப்படி தூங்கி கொசுபேட்டை வச்சுக்கின்னு தூங்காம, ஐயோ சாதாரண விஷயமா? துப்புரவு தூய்மை தொழிலாளிகள்ங்க தன் கைகளால் அந்த மனித கழிவை அடுத்து அந்த மனித கழிவில் கையை வைத்து எடுத்த போது பக்கத்தில் நின்று எம்எல்ஏ என்ன பண்ணிருக்கணும்? வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். 2026 இந்த மண்ணில் இருந்து நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவராக வீட்டுக்கு அனுப்பப்பட போவீர்கள் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு உதாரணம். எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்பிய திசையெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இத்தனை பாருங்க, எத்தனை பேர் கூட்டம், அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமா. இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? 9 மணி நெருங்கும் போதே மாப்பிள்ள கடைய சாத்திருவா, மாப்பிள்ள போயிருவோம்டா. இது கோட்டு இருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டம் அல்ல, ஒரு குரல் கொடுத்தால் கூடக்கூடிய கொள்கை கூட்டம். ஒரே பரபரப்பு. என்ன யாரு வேட்பாளர், யாரு வேட்பாளர், யாரவனா இருக்கலாம். ஏன் அது இந்த மேடையிலே கூட இருக்கலாம். வெற்றி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவராக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. யாரு வேட்பாளர், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மன்னராட்சி மனப்பான்மையோட அமைச்சர், அவருடைய மகன், அவருடைய பேர அவங்க கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேடையில எல்லாரும் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நம்ம மரியவில்சன் சார் எடுத்துக்கோம். யார் அந்த மனிதன்? தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்களை அடுத்தவர்கள் படக்கூடாது என்று ஜேபிஆர் என்ற உழைப்பாளிகளோட நடமாடிய உழைப்பாளர் சிலை அவரோடு சேர்ந்து அவர் விரல் பிடித்து கைபிடித்து நடித்து அவர் கொடுத்த ஒரு கல்லூரி என்ற ஒரு வாழ்வில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வைத்து தான் கட்டி எழுப்பிய கல்லூரியில் குறைந்தபட்சம் 1000 குழந்தைகள் கிட்ட ₹1 கூட வாங்காம கல்வி பணி செய்த கல்வியாளர் மரியவில்சன். நிகழ்ச்சியா இருக்கு சார் உங்களை பார்க்கும்போதே தெரியுமா? அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில 41 சொந்தங்களை நாங்க இழந்தோம். அந்த இடத்துல அண்ணன் ஆதவ் இருந்தார், சகோதரர் ஆதவ் இருந்தார். திகைத்து போன இரவு, அந்த இரவனால மறக்கவே முடியாது. அது நடந்த சில தினங்கள்ல எங்க கிட்ட கூட எதுவுமே சொல்லாம அந்த 41 குடும்பங்களுக்கும் அவர்களின் கடைசி காலம் வரை மாதந்தோறும் உதவித்தொகை போட்ட மனிதனின் பெயர் மரியவில்சன். அதோடு இல்லைங்க, அத்தனை குடும்பங்களையும் வர வச்சு அவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கடைசி மூச்சு வரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படுகிற இன்சூரன்ஸையும் எடுத்து கொடுத்த மனிதாபிமானத்திற்கு கை கால் முளைத்தால் மரியவில்சனாகத்தான் அது இருக்கும். அவர் சட்டையை விட தூய்மையானது அவருடைய உள்ளம். எல்லோருக்கும் சேர்த்து இறைவனை வேண்டக்கூடிய பக்தன். அவர் கல்லூரிக்கு நான் போயிருக்கேன். அந்த நாஞ்சிலார் பட்டிமன்றம் நடந்திருக்கு. பலமுறை அந்த கல்லூரிக்கு போய் அந்த மாணவர்கள் கிட்ட தன்னம்பிக்கை வகுப்பெடுக்க நான் போயிருக்கேன். அந்த கல்லூரிக்கு போய் இறங்குகிற நொடி முதல் அனைவரையும் அரவணைக்கிற பாங்கு, வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசம், பக்தி, நேசம், உண்மை, உழைப்பு. மணி நான் உலகம் உனக்கு தெரியும், உலகம் முழுக்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஹாங்காங்லாம் போய் தமிழ்ச்சங்கத்தில் பேசியிருக்கேன். தன்னம்பிக்கை வகுப்பெடுக்க சென்ற ராஜ்மோகன் முதல் முறையாக தமிழ்நாட்டில்
மரிய வில்சன் கல்லூரிக்கு போய் அவர்களிடம் பேசிய பிறகு அவர்களிடம் தன்னம்பிக்கை பெற்று திரும்பியவன் நான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இவர மாதிரி ஒருத்தர் வரலாம் இல்லையா? வெற்றி தலைவர் சொல்லலாம் இல்லையா? அவர் கை காட்டக்கூடிய ஒருத்தர் வேட்பாளரா வரலாம் இல்லையா? என்னம்மா ஜெயிச்சிடலாமா? வெற்றியா? வெற்றி உறுதியா? இதே கான்பிடென்டோட இருங்க. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். வாய்ப்பு கொடுத்த வெற்றி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.